அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய 3 விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் என்றாலே வாசலில் போடப்படும் பெரிய பெரிய கோலங்களும், வீட்டில் ஏற்றப்படும் தீபமும், ஆலயத்தில் கேட்கப்படும் பஜனை ஒழியும் தான் ஞாபகத்திற்கு வரும். இப்போதெல்லாம் அந்த அளவிற்கு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றித்தான் வருகிறோம். இத்துடன் சேர்த்து இந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒரு வழிபாடு ஒரு வருடம் முழுவதும் இறைவனை வழிபட்ட பலனை தரும். அது என்னவென்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் பின்பற்ற வேண்டிய பல விஷயங்களில் முதலாவதாக செய்ய வேண்டியது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபம் ஏற்றுவது. இந்த மாதம் முழுவதும் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபம் ஏற்றும் போது நீங்கள் எதை நினைத்து ஏற்றுகிறீர்களோ அதை நிச்சயம் நடக்கும் என்பது ஐதீகம். இதற்கு காலையில் 5:30 மணிக்குள்ளாக தீபம் ஏற்றிவிட வேண்டும். ஆகையால் சீக்கிரம் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும். பலரும் இதை காலையில் எழுந்து செய்ய முடியாது என்று இரவு உறங்க முன் வாசலில் கோலம் போடுவார்கள். ஆனால் அப்படி செய்யக்கூடாது என சாஸ்திரம் சொல்கிறது. அதன் பிறகு நிலைவாசலில் 2 அகல் தீபம் ஏற்றுங்கள். அதன் பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வீட்டில் சாம்பிராணி தூபம் போட வேண்டும். இந்த நேரத்தில் முடிந்தால் ஏதேனும் நெய்வேத்தியம் செய்யுங்கள். இல்லை என்றால் 1 டம்ளர் பாலை நெய்வேத்தியமாக வையுங்கள். அதன் பிறகு பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்கள், நிச்சயம் கிடைக்கும். அடுத்த வருடம் மார்கழி மாதத்திற்குள் உங்களுடைய இந்த நிலை மாறி சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அடுத்து இந்த மார்கழி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிபாடு தனூர் பூஜை. மார்கழி மாதத்திற்கு தனூர் என்ற பெயரும் உண்டு. இந்த மாதத்தில் அனைத்து ஆலயங்களிலும் காலையில் தனூர் பூஜை செய்வார்கள். அதில் ஒரு நாளாவது நீங்கள் பூஜை செய்யுங்கள். இதை செய்ய முடியாதவர்கள் பூஜைக்கு அபிஷேக பொருளில் பால் மட்டுமாவது வாங்கி கொடுங்கள். இந்த ஒரு பூஜையை செய்தால் வருடம் முழுவதும் இறைவனை நீங்கள் வழிபட்ட பலனை பெறலாம் என சொல்லப்படுகிறது. ஆகையால் வாய்ப்பு உள்ளவர்கள் நிச்சயமாக இந்த தனூர் பூஜையை செய்யுங்கள். முடியாதவர்கள் அபிஷேகத்திற்கு ஏதேனும் வாங்கி கொடுங்கள். அடுத்து நம்முடைய சந்ததியை வறுமையில்லாமல் வாழக்கூடியது அன்னதானம். இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு நாளாவது அன்னதானம் செய்தால் நம்முடைய சந்ததி முழுவதும் வறுமை இல்லாமல் வாழும் என சொல்லப்படுகிறது. அப்படி செய்ய முடியாதவர்கள் வீட்டில் கொஞ்சமாக பொங்கல், சுண்டல் என ஏதாவது செய்து மார்கழி மாதத்தில் காலையிலேயே ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இதுவும் அன்னதானம் செய்த பலனை தரும். தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் உகந்த மாதமான இந்த மார்கழி மாதத்தில் இதுபோல வழிபாடு செய்து நாமும் நம்முடைய செல்வ நிலையை உயர்த்தி கொண்டு நல்ல முறையில் வாழ வழி தேடி கொள்ளலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.